இல்ல தொடர்ச்சியா திரு விஜய் அவர்கள கூட்டணிக்குள்ளார, என்டிஏக்குள்ளார இழுக்கணுங்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது அப்படின்னும், அதற்கான அழுத்தங்கள் பாஜக அரசு குடுக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி? ஏற்கனவே நான் சொன்னது தான். நீங்க காந்தகமும் இல்ல, அவர் இரும்பு துகளும் அல்ல. புரியுதுங்களா? நீங்க இழுத்த உடனே, உடனே அவர் வந்துர்றதுக்கு. நீங்க எத்தனை நெருக்கடிகள் குடுத்தாலும் அத்தனையுமே அவர் பார்ப்பாரு. இந்த பாசிசவாதிகளுடைய கொள்கையில ஒருபோதும் கூட்டணி இல்லன்ற பலமுறை அறிவிச்சிருக்கிறாரு. இவங்க திமுக திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி தன்னுடைய இயலாமைய மறைப்பதற்காக ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் இன்னைக்கு அவர நோக்கி பயணம் பண்ணிடுச்சு அப்படின்றது அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. மத்திய உளவுத்துறையும் தகவல் குடுத்திருக்கு, மாநில உளவுத்துறையும் தகவல் குடுத்திருக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கணிசமாக அவரை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இப்ப அதுக்கான ஒரு நரேட்டிவ செட் பண்ணணுன்றது தான் திமுகவினுடைய வேலையா இருக்கு. அந்த திமுகவினுடைய வேலை என்ன? இவர் பாஜகவினுடைய பி டீம்னு சொல்லிச்சு. ஏன் இந்த நெருக்கடிகள் பி டீமுக்கு ஏன் கொடுக்கணும்? காங்கிரஸ் ஏன் தொடர்ச்சியாக பேசணும்? பிரவீன் சக்கரவர்த்தி நேத்து ஏன் ட்வீட் போடணும்? இந்த பல கேள்விகளை எழுப்புது இல்லையா? காங்கிரஸ் இங்க வருதுன்ற ஒரு பேச்சுவார்த்தை ஓடிச்சா இல்லையா? பாஜகவினுடைய பி டீமுக்கு எப்படி காங்கிரஸ் வரும்? ஆனா, திரு ராகுல் காந்தி அவர்கள போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம், கூட்டணி குறித்து பொதுவெளியில பேசாதீங்க அப்படின்னும், இது மாதிரியான கருத்துக்கள் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களா தான் பார்க்கப்படும்னும் இங்க செல்வ பெருந்தகையும் சொல்றாரு. அது எப்படி? நான் திரும்பவும் சொல்றேன், செல்வ பெருந்தகை சொல்வதற்கோ, ஒரு முடிவெடுப்பதற்கோ முழு அதிகாரம், உரிமை அவருக்கு இருக்கா? அதே மாரி பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கிடையாதுல்ல. முழு அதிகாரமும் அதுவும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கிடையாதுல்ல. அப்ப தலைமை சொல்லி ஒரு விஷயத்த மீறி பண்றாருன்னா, அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, ஏன் எடுக்கல? இல்ல அது அவங்களுக்கு அகில இந்திய அளவுல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. கர்நாடகால இதே மாரி தான் இருக்கு. இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப நெருப்பு இல்லாம புகையாது கார்த்திக். அத நீங்க புரிஞ்சுக்கணும். ம். நீங்களும் நானும் நண்பர்களா இருக்கும்போது தான் வெளியில ஒருத்தர் பேசுவாங்க நம்மள பத்தி. உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா யாரும் பேச போறது இல்லையே.